பெரிய கூட்டணி எங்கள் கூட்டணி தான். நாங்கள் தான் மக்களுக்காக மக்களிடமிருந்து வந்த பிள்ளைகள். முழுக்க முழுக்க மக்களை நம்பி 234 தொகுதியிலையும் போட்டி போடுற கட்சி எதுவோ அதுதானே பெரிய கட்சி. தம்பி கூட்டத்தில் நிற்கிற ஒருவருக்கு வீரமோ துணிவோ தேவையில்லை. தனிச்சு நிற்கிறதுக்கு தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது. நாங்கள் பெரிய வீரனுடைய பிள்ளைகள், அதனால வீர பரம்பரையில் வந்த பிள்ளைகள், அதனால தனிச்சு நிற்கிறோம். உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம். அதனால இதில் ரொம்ப நம்பிக்கையோடும் ஒரு உற்சாகத்தோடும் களத்தில் நிற்கிறோம். உங்கள் ஊரில் ஓடாத அவ்வளோதானே, படமே வராதுன்னு அப்படி உலகம் பூரா ஓட போகுது. உலகம் பூரா 13 கோடி மக்கள் உலகம் பூரா தமிழும் பரவி வாழ்றான். எங்கள் மாண்பை நீங்கள் பாராட்டுங்க. உங்களுடைய மண்ணிலேருந்து எடுக்கப்பட்ட KGF 1, 2 நாங்கள் ஏதாவது தொந்தரவு பண்ணோமா? சொல்லுங்கள் நீங்கள். இப்போ சரி, எங்கள் அண்ணன் கமலஹாசன் தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால் நீங்கள் பேசுகிறீங்க. தம்பி விஜய் என்ன பேசுனார்? எதுக்கு அவருடைய படம் மெரிசல் எல்லா படத்தையும் தானே பதாகைகள் சோரொட்டியில் கிழிச்சிங்க, படத்தை ஓட விடாமல் தடுத்தீங்க. அவர் என்ன பேசுனார்? உங்களுக்கு தமிழர்னாவே ஒரு வெறுப்பு. அதனால அது நீங்கள் இப்படித்தான் பார்க்கணும். நீங்கள் தமிழிலிருந்து பிறந்த மொழிங்கிற ஒரு வரலாற்று உண்மையை சொன்னதுலேயே கன்னடர்களுக்கு வெறுப்பு இருக்கு. தமிழிலிருந்து வந்ததுன்னு சொல்றதுக்கு, இந்த உண்மையை ஒத்துக்கிறது கூட மனசு இல்லை, அவ்வளோ வெறுப்பு இருக்கு. ஆனால் அதே கர்நாடகாவிலேருந்து வந்த ராமசாமி பெரியார் அவர்களுக்கு தம்பி தமிழ்னாவே வெறுப்பார். தமிழை சனியை ஒழிங்கிறவங்க. அதே கன்னடரை நாங்கள் தமிழர் தலைவராக ஏற்கணும், தந்தையாக ஏற்கணும். எப்படி இருக்கு பாருங்க. தமிழ்னாவே அவ்வளவு கசப்பு, அவ்வளவு அருவருப்பாக இருக்கு அவங்களுக்கு. வரலாற்று உண்மை என்னன்னு பாருங்க. இப்போ நாங்கள் தமிழர்கள், எங்களுடைய தோற்றுவாய் எது, எங்களுடைய தொடக்கம் எது, எங்கள் மொழியினுடைய தொடக்கம் எதுன்னு நாங்கள் வரலாற்று பூர்வமாக சொல்கிறோம். அப்படி கன்னடர்கள் மொழியியல் ஆய்வறிஞர்கள், வரலாற்று ஆய்வறிஞர்கள், தொல்லியல் ஆய்வறிஞர்கள் சொல்லுங்கள், கன்னடம் மொழி எப்போ தோன்றியது, கன்னடம்ங்கிற ஒரு இனம் எந்த காலகட்டத்தில் உருவானதுன்னு சொல்லுங்கள். அப்படிதான், அதுதானே. சரி, அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை பண்ணணும், அதுக்கு இது ஒரு காரணமாக ஆயிடுச்சு. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரே ரொம்ப நாள் ராமசாமி நாயக்கர் தான் கையெழுத்து போட்டுருந்தாங்க. தம்பி பெரியார்னு இங்கே ஒரு படம் வந்துச்சுல்ல, இங்கே பெரியார்னு ஒரு படம். அங்கே என்ன, அங்கே ஆந்திராவில் அந்த படம் வரும்போது பேர் என்ன? என்னை பாருங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்லை, அங்கே போகும்போது நாயக்கர் தான் படம் வந்தது. பெரியார் ராமசாமி நாயக்கர் தான் பேர் வச்சு படம் வெளியிட்டாங்க. அது தெரியுமா தெரியாதா? ரொம்ப நாள் அவர் எழுதின கடிதங்கள் எல்லாமே, முகமது அலி ஜின்னாவுக்குலாம் எழுதின கடிதங்கள்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாம் நாயக்கர் தான் போட்டுக்கணும். வேணா உங்களுக்கு அனுப்பி வைக்குவா அண்ணன் கடிதங்கள் எடுத்து. இன்னைக்கு அவங்க அது தம்பி ஏதோ சொல்றாங்களா, அது அதை போய் நம்ம இது பண்ணிக்க வேண்டியது ஏற்காது. இந்தியா உங்களுக்கு தமிழர்களுடைய தொன்மையை, இந்த பெருமையை ஏற்காது. இவங்களே பேசும்போது திராவிட நாகரிகம்னு சொன்னாங்க, அப்புறம் இந்திய நாகரிகம் பண்பாடுன்னாங்க. உங்களுக்கே தெரியும், 2600 ஆண்டுக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்பு இப்படி இருந்ததா, ஒன்றா இருந்ததா, இல்லை இந்தியாங்கிற ஒரு பெயரோட இந்த நாடு இப்படி உருவாக்கப்பட்டிருந்ததா? அப்போ திராவிடம்ங்கிற ஒரு சொல்லோ இனக்கூட்டமோ இருந்ததா? சொல்லு. 1800 தான் கன்னடம்ங்கிற மொழியே பிறந்து கன்னடர்களே, அப்புறம் 1600 தெலுங்கு, இதெல்லாம் திராவிட மொழி, திராவிட மொழி குடும்பம்னு இவங்க சொல்கிறத எடுத்துக்கிட்டா கூட 2200 ஆண்டுங்கிறது ஒரு தோராய கணக்கு தான். ஏன் 5500 ஆண்டுக்கு முன்னாடி இருந்துருக்கூடாதா? இப்போ நீங்கள் எங்களை முழுக்க ஆய்வு செஞ்சிட்டிங்களா? 2 ஏக்கரில் தான் வாழ்ந்தோமா? ஒரு இனக்கூட்டம் ஒரு கூட்டமாக வாழ்ந்தால் ஒரு பெரிய ஒரு கிராமம்னா எவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் இருக்கும்? நீங்கள் அவ்வளவும் தோண்டி ஆய்வே செய்யலை. ஒரு 2 ஏக்கரை ஒப்புக்கு தோண்டினதை எடுத்ததை பெரும்பாலும் அந்த ஆவணங்களில் என்ன பண்ணாங்க? பெங்களூரில் கொண்டு வச்சுட்டாங்க. உண்மையிலே அக்கறை இருக்கிறவங்க அங்கேயே ஒரு கட்டடத்தை கட்டி ஒரு பாதுகாப்பாக அந்த பொருட்களை சேமித்து வச்சு பிள்ளைகளுக்கு அது அரிய காட்சியை, அருங்காட்சியாக வச்சுருந்துருக்கலாம். அதை செய்யலை. நான் அப்போ பார்த்துட்டு அப்போ சண்டை போட்டேன். அந்த மொத்தமாக ஒரு இஸ்லாமிய பெரியவரோட இடம், மொத்தமாக அதை வாங்கி
தோண்டியிருந்தால் அந்த 100 ஏக்கரையும் தோண்டியிருந்தால் இன்னும் எவ்வளவோ பெரிய அரிய தகவல்கள், அந்த சான்றுகள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதை ஏற்காது, இந்தியா ஏற்காது. அது அந்த பெருமையை தமிழர்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் கொடுக்க தயங்கும். இப்போ உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன், ஐயா மோடி அவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ், அது எங்கள் மண்ணில் இருப்பது எங்களுக்கு பெருமைன்னு சொல்கிறாங்க. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பேசுகிறாங்க. அது எங்களுக்கு மகிழ்ச்சியாக தான். நாங்கள் பேசுகிற கருத்தை தான் அவங்க எல்லா நாடுகளையும் பேசுகிறாங்க. சரி, ஆனால் புதிதாக கட்டப்பட்ட நாடாளுமன்ற கட்டடத்தின் வாசல்ல சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு இருக்குது, இந்தியில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, உலக மொழிகளின் தாய் இருக்குது, உலகின் முதன் மொழி தமிழ் அப்படின்னு உலக மொழிகள் ஆய்வறிஞரே ஒத்துக்கொண்ட உண்மை. அந்த மொழிக்கான அங்கீகாரம் என்ன இருக்கு, மதிப்பு என்ன இருக்கு? ஏன் அது தமிழ்ல ஒரு கல்வெட்டு இல்லை? அதுல இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போறாங்க, 39 இருந்தாங்க, இப்ப 40 இருக்கிறாங்க. ஏன் அதை பத்தி பேசல? இந்தியாவில் இருக்கிற 22 மொழிகளையும் கல்வெட்டு வச்சா என்ன இடிஞ்சிருமா கட்டடம்? என் தாய்மொழியை அங்கீகரிக்காத இடத்துல, என் தாயை மதிக்காத இடத்துல எனக்கு என்ன பாசம் நேசம் வந்துருன்னு சொல்லுங்க. என் தாயை மதிக்கல, அந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும்? அந்த வீடு என் தாயை அவமதிக்கிற இடத்துல எனக்கு பகையா உறவா சொல்லுங்க, பகையா பாசமா சொல்லுங்க. அப்புறம் எங்க புரட்சி பாவலர் என்ன எங்கள் கற்பிக்கிறார்? தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாத, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதறாங்கிறார். வேணாம்பான்னு விடான தாயை தடுத்தாலும் விடாதேங்கிற. எங்களுக்கு எல்லாமே எங்க மொழிதான். எங்களுக்கு மட்டும் இல்ல, உலகம் முழுமைக்கும் இருக்க ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் அதுதான். மொழிதான் முகம், முகவரி, அடையாளம், கலை, இலக்கியம், பண்பாடு, வரலாறு, அறிவியல், புவியியல், வாழ்வியல் எல்லாமே தான். அதை மதிக்கல, அதை நிராகரிக்கிறாங்க என்பது என்ன? அதுல என்ன இருக்கு? அதனால அவங்க எப்படி எங்களுடைய தொன்மத்தையும் எங்களுடைய அடையாளங்களையும் எங்களுடைய பெருமையையும் எப்படி ஏற்பாங்க? எந்த ஆளுநர் எந்த ஆய்வறிஞர் ஆய்வு செய்ய போறாரு? சரி, அதுக்கு எங்க ஆளுங்க 40 பேர்ல அவங்களுடைய கருத்து என்ன? அதுக்கு போடுற எழுப்பு குரல், அதுக்கான இது என்ன? ஒன்றும் இருக்காது. இவங்களுக்குமே இந்த பெருமையை தமிழர்களுக்கு விட்டு கொடுக்கறது அவங்களுக்குமே இருக்காது. திராவிடம்னு சொன்னா அதுக்கு பேசுவாங்க. தமிழ் அறிவியல் மொழியான்னு கேட்டவங்க தானே இவங்கெல்லாம். அப்புறம் திடீர் 5500 ஆண்டுக்கு முன்னாடியே தமிழர்கள் இரும்பை உருக்கி பயன்படுத்திருக்காங்கன்னு பேசுறது, அதெல்லாம் எந்த வாய்? சொல்லுங்க. ஆமா, ஒண்ணுதான். அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான், தமிழனுக்கு அது மண்ணு தான், எல்லாம் முடிச்சு விட்டு போறதுதான். இப்ப திராவிட மொழியில திராவிட இனம்ன்றாங்கல்ல, திராவிடம், அதுல கன்னடர்கள் இருக்காங்களா இல்லையா? ஏன் நாங்க தண்ணி வைக்கும்போது அடிக்கிறாங்க? இப்ப ஏன் தமிழ்ல இருந்து வந்ததுங்கிறது அதை ஏத்துக்கிற இவ்வளவு அருவருப்பும், இவ்வளவு வெறுப்பும், இவ்வளவு பகை உணர்வும் ஏன் வருது? அந்த எதிர்ப்பை ஏன் வருது? வேற அது சரிதான், சாதிக்க வேண்டியது இருக்குதா? என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் மட்டுமே கல்வி அப்படிங்கிறத நான் ஏற்கல. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். எங்களுடைய பார்வை, ஒரு நாட்டில் மருத்துவ கல்விக்கு, மருத்துவர்களுக்கு மதிப்பு அதிகமாக இருக்குது என்றால் அந்த நாடு நோயுற்ற சமூகம்னு அர்த்தம். அந்த நாடு நிறைய நோயாளிகளை கொண்டிருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு நாட்டில் காவல்துறைக்கு மதிப்பும், அந்த வேலைக்கு பெரிய இது காவல்துறை பார்த்து மக்கள் அச்சப்படுகிற சூழலும் இருக்குன்னா அந்த சமூகம் குற்ற சமூகமாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு நாட்டில் நீதிபதிகள் எல்லாம் தேவதூதர்களாகவும் இறைவனை ஆண்டவனை போல போற்றத்தக்கவராக இருந்ததுன்னா அந்த நாடு குற்றச்சமூகமாக போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். எந்த நாட்டில் ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு தான் அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஃபின்லாந்தில் ஐஏஎஸோ ஐபிஎஸோ நீதிபதிகளோ அதெல்லாம் யாருக்கு எந்த பெரிய உயர்ந்த போற்றுதல் இல்லை. ஆசிரியர் பெருமக்களுக்கு மட்டும்தான், ஆசிரியர்களுக்கு தான். நீங்கள் ஐஏஎஸ்ஸாக இருங்க, ஐபிஎஸ்ஸாக இருங்க, பெரிய அதிபராக இருங்க, யாராக இருங்க, உங்களை உருவாக்கிய அறிவு கருவறை ஆசிரியர்கள் தான். புரிதுன்னு நினைக்கிறேன். பெற்றோர்கள் பிள்ளைக்கு இந்த
இந்த உலகத்தை காட்டுவாங்க. இதுதான் உலகம்ப்பா, இது பெரியப்பா, இது சித்தப்பா, தாத்தா, பாட்டி, இது இது மரம், இது செடி ஒன்று, இப்படி உலகத்தை காட்டுவாங்க. ஆசிரியர் பெருமக்கள் தான் உலகத்துக்கே இந்த பிள்ளைகளை காட்டுவாங்க. அப்படித்தான் இப்போ இங்கே நின்று பேச்சுக்கான சீமான் அவனை பெற்றவர்களுக்கு இல்லை, என்னை உருவாக்கி ஆசிரியர் பெருமக்களுக்கு தான் விழுதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஆசிரியர்களை போற்றத்தக்க ஆசிரியர்களை மதிக்கிற ஒரு சமூகம்தான் அறிவார்ந்த சமூகமாக உயர்ந்து செல்லும். அப்படி இருக்கா? பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு வீதியில் வந்து 14,000 பேர் போராடிட்டு இருக்கான். ஆசிரியர் வீதிக்கு வந்துட்டான். அப்புறம் கற்பிக்கிற ஆசிரியர் வீதியில் நின்றுட்டு இருக்கான். அப்போ அந்த அளவுக்கு சமூகம் வந்து என்ன படிப்பகத்தில் கூட்டம் அதிகம் இருக்கா, குடிப்பகத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கான்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ 100 கோடிக்கு நூலகம் கட்டினீங்க, போமா எல்லாரும் கருவி எடுத்துக்கிட்டு எத்தனை ஆயிரம் பேர் உட்காந்து படிக்கிறாங்க. டாஸ்மார்க் அப்படியே போவோம், எத்தனை ஆயிரம் பேர் குடிக்கிறாங்கன்னு பார்ப்போமா? சமூகத்தை எதை நோக்கி நகர்த்துறோன்னு இருக்குல்ல. சாராய கடையை வீதிபுறம் திறந்து வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்குன்னு பேசுறது எவ்வளவு வேடிக்கையானதுங்கிறத நீங்கள் கேள்வி எழுப்பி பார்க்கணும். அதனால தம்பி சொல்றதுல நீட்டுங்கிறது இருக்குது. அதை எல்லா தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்ப்புணர்வை காட்டுது. மற்ற எல்லா மாநில முதல்வர்களோடும் பேசி கலந்து, இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் ஒரு இதெல்லாம் கூட்டினாங்களோ அது மாதிரி கூட்டி பேசி, இது உழைக்கும் அடித்தட்டு மக்கள், பல நூறு ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலிருந்து வர்ற பிள்ளைகளுக்கு இந்த மருத்துவ படிப்புங்கிறதே ஒரு பெருங்கனவாயிருக்கு. மருத்துவம் மட்டும் இல்லை, எதுவுமே எந்த நாட்டில் இல்லாத கொடுமை என் நாட்டில் தான் ஒரு விரும்பிய கல்வியை கற்கிறது அவ்வளவு கொடுமையாகவும் கடினமாகவும் இருக்குது. இங்கே தான் நீங்கள் விரும்பியதை படிக்கவே முடியாது. பிள்ளைகள் விரும்பி கற்கிற கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் முதன்மையான கடமை. அதை கொடுக்க மறுப்பது பெரிய கொடுமை. அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசு. அதனால தம்பி சொல்றது சரிதான். அதுக்காக நீட்டில் எழுதி மருத்துவர் ஆக முடியுங்கிறதுக்காக உயிரை மாய்த்து கொள்ளுகிறதெல்லாம் ரொம்ப மன வலியை தருது. நம்ம பிள்ளைகள் அதுக்கு நம்ம துணிவும் வரணும். சரி வரல விடுவோம், அடுத்த முறை எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு துணிவு வரணும். பிள்ளைங்க வந்து பாருங்க, மனமுதிர்ச்சி ஏற்று இந்த தோத்து போயிடுவோமோங்கிற அச்சத்திலே தற்கொலை செஞ்சு கொள்வது. அது ரொம்ப கஷ்டமா இருக்குதுல்ல. அதுதான் நானும் சொல்றேன். அதுதான் நானும் சொல்றேன். இப்போ நீட்டு தனியா பயிற்சி பள்ளிகளை கொண்டு வந்து, பயிற்சி பயிலகங்களை கொண்டு வந்து பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறதுக்கு உதவுதே ஒழிய முதலாளிகளுக்கு நீட்டு பயிற்சிங்கிற பேர்ல, அந்த தேர்வுக்கு பயிற்சிங்கிற பேர்ல வேற என்ன செய்யுது? நாங்க 2 பேரும் என்ன பகையா? அண்ணன் தம்பி தான் நாங்க 2 பேரும். அவரை எதிர்த்து போடுறதுக்காக நாங்க கட்சி ஆரம்பிச்சு வேலை செய்யறேன்னு நினைக்கிறீங்க? நான் கேட்கறது உங்களுக்கு, விஜய் வருவாரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு தான் நான் கட்சி ஆரம்பிச்சு 15 வருஷமா போராட்டி இருக்கிறேன். கேள்வியே தப்பு. சும்மா அதில்ல. சோர்ந்து போக மாட்டாங்க. எத்தனை தடவை சொல்றது? சோர்ந்து போகிற கூட்டம் மாதிரியா இருக்குது? சோர்ந்து போகிற கூட்டம் மாதிரி இருக்குதா? இப்போ மே 18க்கு ஒரு கூட்டம் தான். அது எல்லா ஊடகங்களும் மாநாடு நீங்கள் வெறும் கூட்டம் தான். ஒரு இன எழுச்சி கூட்டம். எங்கள் இனம் கொல்லப்பட்ட நாளில் ஒரு கூட்டம். எத்தனை ஆயிரம் பேர் கூட்டினாங்க. ₹1 நாங்கள் காசு கொடுக்கல. அவங்களே பேருந்து பிடிச்சி, அவங்களே வாகனங்களை வச்சு எங்கள் பிள்ளைகள் வந்து கூட்டினாங்க. சோர்ற கூட்டம் அது. 5வது முறையும் இத்தனை 4 முறை பொது தேர்தலில் தோற்றுருக்கேன், உள்ளாட்சியில் தோற்றுருக்கோம். கேளுங்க, இடைத்தேர்தல் எல்லாம் போட்டிட்டு இருக்கோம். தோல்வி கண்டு 5 அதிமுக போட்டியிடாமல் விலகி இருக்குது இடைத்தேர்தலில். ஆளுங்கட்சி அதிமுக ஆளும்போது திமுக இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் விலகி இருக்குது. ஆனால் நாங்கள் எந்த இதுவும் இல்லாத சின்ன பசங்க தான் ஏதாவது ஒரு இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் விலகி இருக்குமா? பற்றியில் போட்டிடுவோம். இம்முறையும் தனித்து உலக அரசியல் வரலாறுலேயே இவ்வளவு தோல்விகளை சந்தித்த பிறகு மறுபடியும் 5வது முறை துணிந்து ஒரு அரசியல் இயக்கம் போட்டியிடுது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியாக மட்டும்தான் இருக்கும். காரணம் என்னன்னு கேளுங்க, எங்களை கேளுங்க. எங்களுக்கு இருக்கிறது சோற்று பசி இல்லை, சுதந்திர பசி, வயிற்று பசி இல்லை, எம் இன வரலாற்றின் பசி. சோம்பலும் ஓய்வும் அரசியலில் தற்கொலைக்கு சமம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வார் அப்படிங்கிறான் புரட்சி எங்க பாட்டன்
பாரதி. அது மாதிரி எங்களுக்கு வேண்டியது இந்த வெறும் தேர்தல் வெற்றின்னு நாங்கள் பார்த்து இந்த களத்துக்கு வரல. புரியுதுன்னு நினைக்கிறேன். அது சொல்றது சரிதானே. இப்போ போராடி பெற்ற சுதந்திரம், பெற்ற மாண்புமிக்க ஜனநாயகம், அது கேடுகட்ட பணநாயகமாக மாற்றி நிறுத்தப்பட்டிருக்குங்கிறதுல அந்த வேதனையும் வலியும் இருக்கிற எல்லாருடைய மொழியும் தான். அப்போ பணம் மட்டுமே தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கும்னா அங்கே மக்களுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படாது. பெரும் பெரும் முதலாளிகளுக்கான அதிகாரங்கள் தான் கட்டமைக்கப்படும், உருவாகும். அது ஒரு முதலீடாயிரும். ஒரு தேர்தலில் 50 கோடி செலவழித்தால் இந்த தொகுதியை வாங்கிடலாம். இப்போ மேலூர் அல்லது சோழவந்தான் அல்லது மதுரை மேற்கு கிழக்கு இப்படிலாம் ஒரு தொகுதினா இதுக்கு எவ்வளவு, சரி ஒரு வாக்குக்கு 1000, 50 கோடி செலவு பண்ணால் வென்றலாம்னா அது வாங்கிறது. அது முதலீடை போட்டு ஒரு தொழில் செய்வது மாதிரி ஆயிடுச்சுன்னா அங்கே லாப தேவை தான் இருக்கும், மக்கள் சேவை இருக்காது. அப்புறம் எனக்கு சாலை வரலை, எனக்கு மின்சாரம் சரியாக வரல, மின்கட்டம் உயர்ந்துருச்சு, சொத்து வரி உயர்ந்துருச்சு, அரிசி பருப்பு விலை உயர்ந்துருச்சு, ஒரு பால் விலை கூடிருச்சு, லிட்டருக்கு 6 ரூபாய் உயர்ந்துருச்சு, இதெல்லாம் பேசுறது அர்த்தமற்றதாயிரும். அப்புறம் நாடு சரியில்லை, அப்புறம் தலைவர் சரியில்லை, அந்த கட்சி ஆட்சி சரியில்லை, இந்த கட்சி ஆட்சி சரியில்லைன்னா ஒரு 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 தவறானவன், ஒரு அநீதி இழைக்கக்கூடியவன், சரியான ஆட்சியாளன் இல்லாத ஒருவன் அங்கே ஆட்சிக்கு வர்றான்னா அதுக்கு காரணம் அவனை தேர்வு செஞ்ச மக்களும் பொறுப்பேற்கணும். இப்போ திமுக ஆட்சியை ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு எல்லாம் பேசுகிறாங்கன்னா அந்த ஆட்சியை தேர்வு செய்த மக்களும் அதுக்கு பொறுப்பேற்கணும். மக்கள் மீதும் அந்த அந்த தவறு, அந்த குற்றம் படுகிறது, அதுவும் படர்கிறது. அதை புரிஞ்சுக்கணும். அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. அந்த விழிப்புணர்வு இருக்கணும். விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான். அப்போ நீங்கள் சிந்திக்க திறன் இருக்கு. உலக அரசியலை உள்ளங்கையில் வச்சு பார்க்குறீங்க. எது சரி, எது தவறு, எந்த தலைவன் நாட்டை ஆண்டால் நாடு நன்றாக இருக்கும், அதெல்லாம் அது ஆய்ந்து தெளிந்து முடிவெடுத்து வாக்கு செலுத்தணும். வாக்கு என்பது 1000-500க்கு விற்கிற ஒரு பண்டம் அல்ல. அது ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட, மக்களாட்சி ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் மக்களுக்கு இருக்கிற வலிமை மிக்க ஆயுதம். அது ஒரு கருவி, அது ஒரு உரிமை. அதுதான் அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கற்பிக்கும் போது மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுங்கிறார். எங்களுடைய தாத்தா தெய்வத்திருமன் முத்துராமலிங்க தேவர், வாக்குக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துபவன் தேச துரோகிங்கிறார். இந்த தேச துரோக குற்றத்தை என் மக்கள் எவ்வளவு காலத்துக்கு செய்து கொண்டிருக்க முடியும்னு பாருங்க. பேரறிஞர் அண்ணா நமக்கு என்ன கற்பிக்கிறாரு? தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானாங்கிற அந்த அவர் பேரை சொல்லி கட்சி நடத்துறவர்கள் தான் தங்கத்தை தவிட்டுக்கு 60 ஆண்டுகளுக்கு மேலே வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் தான் அவர் சொல்கிறார், ஜனநாயக கடமைங்கிறது வரிசையில் நின்று காசை வாங்கிட்டு வாக்கு செலுத்துறது அல்ல. சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறை மாறி நல்ல எண்ணங்களை, தனி மனித அபிமானங்களை கொண்டு வாக்கு செலுத்துகிற முறை மாறி உயர்ந்த தத்துவங்களை பார்த்து அது எது சரி தவறுன்னு ஆய்ந்து தெளிந்து வாக்கு செலுத்துகிற முறை உருவாகணும். அப்போதான் இந்த நாடு நாடா இருக்கும். இல்லைன்னா அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் ஆகாரமாக இருக்கிற, உயிர் தேவையாக இருக்கிற நீர், இது மூன்றும் இந்த நாட்டில் மிக உயர்ந்த விற்பனை பண்டமாக, சந்தை பொருளாக மாறி இருக்கு. அப்படின்னா இது நாடு இல்லை, சுடுகாடு என்று அர்த்தம். சுடுகாடு என்று பொருள். எனக்கு தாகமா இருக்கு, தாகம்னா ஒரு போத்தல்ல தண்ணியை கொடுத்துறீங்க, கடையில் வாங்கிக்கிறேன், அக்கோபலோ கிண்லே மினரல் இப்படிலாம் இருக்குது, அப்போலோன்னு விற்கிது. உலக உயிர்கள், பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை இந்த பூமி. ஆடு மாடு நாய் நரி கோழி கொக்கு குருவி பூச்சி வண்டு மான் மயில் யானை புலி சிங்கங்கரடி இந்த புல்லு பூண்டு மரங்கள்லாம் எங்கே போகும்? ஒரு கேள்விதானே. நான் 1000 அடி ஆழ்குழாயை போட்டு தண்ணீரை உறிஞ்சிடுறேன். இந்த மரம் எத்தனை அடிக்கு வேற கீழே பரப்ப முடியும்? பூமியில் இருக்க தண்ணியை நான் உறிஞ்சிடுறேன். அந்த புல்லும் பூண்டு இந்த செடி இந்த மரமும் எவ்வளவு ஆழத்துக்கு வேற உள்ள எழுப்பி தண்ணியை உறிஞ்ச முடியும்? தண்ணியை நான் உறிஞ்சிட்டு வந்துடுறேன். அப்ப எந்த உயிரினத்தை பற்றியும் கவலைப்படாத ஒரு கூட்டம் அது இந்த மனித பதர்களாகத்தான் இருக்கும். கடைசியா வந்த மனித மிருகங்களாக தான் இருக்கும். உலகில் இத்தனை உயிர்களால் அந்த பூமிக்கு ஒரு சின்ன அழிவோ பாதிப்போ கிடையாது, மனிதர்களால தான். வாக்குகள் அப்படிங்கிறது
அரசு எதிர்ப்பு வாக்கு வேணாம்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு வாக்கு செலுத்துறாங்க, அல்லது ஒரு பொது நடுநிலை சமூகமோ ஏனோ வாக்கு செலுத்துறாங்கன்னு நிலை இருக்கு அப்படின்னா, இப்போ அந்த வாக்குகளை விஜய் சிதறடிக்கிறதுக்கு பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறாங்க. அதே நீங்க இந்த இருக்குல்லன்னு எப்படி இருக்கு? எங்களுக்கான வாக்கு செலுத்துகிறவர்கள் இந்த பிள்ளைகள் ஆட்சிக்கு வந்தால் நாடு மக்களும் நன்றாக இருக்க முடியும் நம்புறவங்க தான் எங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க. இது எப்படி சிதறும்னு நீங்களா ஒரு கணக்கு ஏங்க? அவர் வந்தால் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு செலுத்துவாங்க, நாங்க வந்தால் நன்றாக இருக்கும்னு எங்களுக்கு செலுத்துவாங்க. நீங்க சொல்லுவீங்க அதிமுக ஆட்சியில் இருக்கிறவங்க வாக்கை தான் பிரிக்கிறாங்க அப்படின்னு. இன்னும் நீங்க ஏதோ கூரை விடும் போய் கூரையை பிரிச்சுட்டு வர மாதிரியே ஓட்ட பிரிக்கிறாருன்னே பிரிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன, என் வாக்கு குறைஞ்சு நான் தோற்று போகணும் அப்படியா? பின்ன என்ன? சரி, தேர்தலில் வாக்கு எண்ணும்போது என் வாக்கு குறையாம இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட வந்து நேரில் உனக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை உனக்கு? அது என்ன குறையும் இல்லை, என்ன குடுகுடுப்புக்காரனா நீ ஜோசியக்காரனா? என்னைக்கு என் வாக்கு உயரும்னு எவன் சொல்லியிருக்கான் அந்த நாட்டில்? இருங்க, ஒரு விவாதத்தில் ஒரு ஆய்வறிஞன் ஒரு ஊடகம் சீமான் 1.1 4.5 லட்சம் வாக்கு வாங்கும்போது அவர் 36 லட்சம் வாக்கு வருவார்னு யாராவது சொன்னீங்களா? 17 லட்சம் இருக்கும்போது 30 வரும்னு சொன்னீங்களா? அப்புறம் என்ன காம்படிஷன்? எனக்கு உலகத்துல எவன் காம்படிஷன் கிடையாது, எனக்கு கிடையாது. என் தத்துவத்துக்கு போட்டியா இனி ஒரு தலைவன் பிறந்து தான் வரணும், புரியுதா? எங்களுக்கு என்னுடைய தத்துவம் தமிழ், தமிழர், நிலம், வளம், இனம், அதனுடைய மானம், அதனுடைய எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு. அதானே மலையை வெட்டாத அது பூமி தாயின் மார்புன்னு சொல்ற ஒரு தலைவனை சார். ஆத்து மணல் அல்லாத அது மனித உடலுக்கு தோல் போல ஆற்றுக்கு மணல், அது அல்லாத 6 செத்து போயிரும் பேசுற இந்தியாவில் ஒரு தலைமையே. அப்புறம் என் தத்துவத்துக்கு இதுக்கு தானே எனக்கு ஓட்டு போடுவான். இப்போ நான் இவ்வளவு நேரம் பேசுறேன், பூச்சி வண்டுக்கெல்லாம் தண்ணிக்கு எங்கே போகும்னு, அதை இந்த நாட்டில் எந்த தலைமையாவது பேசுதா? அப்புறம் அதை பிரிச்சு போடுவாரு அப்படின்னு. நாங்கள் என்ன அண்ணன் தம்பி பங்காளி சண்டையில் அது சொத்தை பிரிக்கிற மாதிரி பிரிச்சுக்கிறீங்க? எனக்கு நீ ஓட்டு போடலைன்னா போடாமல் போட விருப்பம் இல்லைன்னா போ. அது வந்து உங்க வாக்கு, அது அப்படின்னு காற்றடிக்கும் திசையில எல்லாம் பறந்து போற பதர்கள் அல்ல எனக்கு வாக்கு செலுத்துகிறவர். புயலே அடித்தாலும் நகராமல் அதே இடத்தில் இருக்க வீரியமிக்க நெல்மணிகள் தான் என்னை தேடி, எங்கள் பிள்ளைகளை தேடி வாக்கு செலுத்துவார். அப்படி இன்னும் இன உணர்வும் மான உணர்வும் கெட்டு போகாத தன்மானமிக்க தமிழ் மக்கள், தமிழ் மக்கள், மரத்தமிழ் மக்கள் பெருங்கூட்டம் இங்கே இருக்கு. இல்லைன்னா இவ்வளவு பணமழையில இந்தியாவை யார் ஆள்றதுங்கிற தேர்தலில் புதிதாக ஒரு சின்ன கடைசி நேரத்தில் ஒளி வாங்கி மைக் எனக்கு கொடுத்து புதிய பிள்ளைகள் 8வது பெட்டியில் என் சின்ன இருந்தது. அதில் 36 லட்சம் பேர் என்னை தேடி வாக்கு இந்தியாவை யார் ஆள்றதுன்னா இவ்வளவு பணமழையில இவ்வளவு காசு, இவ்வளவு சாராயம், பணம், சாப்பாடு, இதில் அப்போ இருக்கிறான்ல தமிழ் மக்கள் இன்னும் தன்மானத்தோடு இனமானத்தோடு இருக்கிறான்ல. அப்புறம் அந்த கூட்டம் பெருகுமே ஒழிய குறையாது. இதேதான் நான் உங்களுக்கு சொல்றேன். இதேதான் திமுகவை எதிர்க்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மதிப்புமிக்க எங்க மாமா நயினார் நாகேந்திரன் சொல்றாங்க அந்த கருத்தை. அதேதான் திமுகவின் தலைமை சொல்லுது. பாரதிய ஜனதாவை எதிர்க்கணும், அது பாசிச கட்சி, ஆட்சி செய்கிற ஒரு கட்சி, அது மதவாத கட்சி, அதை வீழ்த்துறதுக்கு நாம எல்லாம் ஒன்று சேரணுங்கிறாங்க. இப்ப நான் எந்த பக்கம் சேரலாம்ன்றீங்க? புரியுதா? ஒன்னா நின்று திமுக வீழ்த்துவோங்கிறாங்க. நான் என்ன முடிவு ஒன்னா நின்று வீழ்த்துறேங்கிறேன். எப்படி புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். நீங்க கொள்கை நல்லது செய்யணுங்கிற கொள்கை இருக்கிற கட்சி சொல்லுங்க, போய் சேர்ந்துக்கிறேன். நான் தான் முடிவு, நீங்க தானே கேள்வி கேட்குறீங்க. இந்த கட்சி நல்ல கொள்கையை வச்சிருக்கு போங்க அப்படி சொல்லுங்க. நல்லது செய்யணும் அப்படின்னு. நல்லது செய்யணுங்கிற கட்சி சாராயம் கட்சி விற்குமா? கேட்கறதுக்கு பதிலுங்க. நல்லது செய்யுங்கிற கட்சி மலையை குவாரி ஆக்குமா? கிரஷர் போடுமா? கிரஷர் கல் குவாரி வைக்குமா? ஏங்க, மரத்தை வச்சுட்டீங்கன்னா நான் நட்டு வச்சுட்டு செத்து போகலாம், தண்ணியை உறிஞ்சி வச்சுன்னா தேக்கி வச்சுட்டு செத்து போகலாம். மலையை மணலை நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை போய் என் தம்பி வந்தாருன்னா இப்படி பேசினாருன்னா கேளுங்க, நீங்க உங்க அண்ணன் கூட போய் சேருவீங்களான்னு.
ஏங்க நான் எவ்வளவு காலமாக ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்து கொள்கையோட போயிட்டேன். என்னைய கொலை செஞ்சு புதைக்கிறதுல உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆர்வம் இருக்குது? என்னை ஒருத்தனையாவது விட்டு விட மாட்டீங்களா? இந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாடு மாதிரியாவது என்னை விட்டு தொலைங்கள. என்னையும் போய் அதுக்குள்ள போ என்ன கூட்டணி வையுங்கிறது. நானும் தம்பி விஜயும் சேர்ற மாதிரி இருக்குதுன்னு தனியா நிக்கிறதானே உங்க பலம். நீங்க எதுக்கு இப்ப கூட்டணிக்கு போறிய? என்னதாப்பா உங்க பிரச்சனை? நான் தனியா நிக்கிறேன்னா தனியா எத்தனை நாளைக்கு நிப்பிய? கூட்டணிக்கு போங்கன்னு கூட்டணி வச்சிருக்கிறவங்க கிட்ட கேட்குறீங்களா? கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியும்னு சொல்லணும். கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு யார்ட்டையும் கேட்கல. இப்ப என்ன சொல்றீங்க? நான் தனியா நிக்க போறேன்னு அறிவிச்ச பிறகு ஏதாவது கூட்டணி வைக்க மாட்டீங்களான்னு. சரி, இப்ப நான் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்றேன். நாளைக்கு நீங்க என்னங்க நீங்க தனியா தானே நின்னீங்க, அதானே உங்க பலம். ஏன் இப்ப கூட்டணி வைக்கிறீங்கன்னு கேட்பீங்க. அந்த கழுதையை சொல்லாங்களா, முன்னாடி போனா கடிக்குது, பின்னாடி வந்தா உதைக்குது, இப்ப நான் என்னதான்டா செய்யறதுன்னு. அது மாதிரி எது செஞ்சாலும் நீங்க இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் தனிச்சு தான் போட்டிடுவேன். என்னுடைய தத்துவம் இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு பேசிக்கிறேன். இப்படி கூட்டத்தில் இருக்கும்போது எங்கள் தலைவன் பிரபாகரன் சொன்னது போலன்னு நான் சொன்னேன்னா இவங்க என் பக்கத்தில் இருப்பாங்களா ஓடி போவாங்களான்னு. இதுல எந்த தலைவர் படத்துக்கு பக்கத்துல என் தலைவர் படத்தை போடுறது? போட்டா இருப்பாங்களா? இல்ல நீங்களே காட்டுவீங்களா? அப்ப சிக்கல் புரியுத. அதனால அது கடினம், அதை விட்டுருவோம். நன்றி, மகிழ்ச்சி.